வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னாலும் உங்கள் ஃபோன் எடுங்க, ஹாப்பி ஹோம்ஸ்க்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். வேளச்சேரி வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரிங்களா. வேளச்சேரி வந்து ரொம்ப ஒரு ப்ரைம் லொக்கேஷன். வேளச்சேரியில் ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டாலே நிறைய கால்ஸ் வரும். அந்த வகையில் வேளச்சேரி நண்பர்களே ரெடியாக இருங்க. வேளச்சேரியில் ப்ரைம் லொக்கேஷன் எங்கே என்னன்றது இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வேளச்சேரியில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் பியூட்டிஃபுல்லான அப்பார்ட்மெண்ட் 1867 சதுர அடியில் 3 BHK பார்க்குறீங்களா. ரூம் சைஸு 23 அடி இருக்கும். நமக்கு ஒரு ரஃபாக கேல்குலேட் பண்ணோம். இது ஒரு 15 அடி இருக்கும். லிவிங் அண்ட் டைனிங் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடு வித்தியாசமான ஒரு வீடு. இது இல்லாமல் இன்னும் 2 சைஸும் அவைலபிளாக இருக்குது. இது சின்ன சைஸ் வந்து தனியாக ஒரு வீடியோவாக நம்ம பண்ணுவோம். இந்த வீடு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு மாடல் ஹவுஸு. அதாவது இப்போ ஒரு மாடல் ஹவுஸ் மாதிரி இது ஃபால் சீலிங் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஷோ ஹவுஸாக திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சேல் சரிங்களா. ஸோ நம்ம வந்து மீதி விஷயங்கள் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த வீடை போயிட்டு சுற்றி பார்ப்போம். அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்கள் காமன் ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் வந்து கிரானைட் போட்டிருக்காங்க. இந்த சைடு உங்களுக்கு லிஃப்ட் இருக்குது. ஆப்போசிட் கிடையாது வீடுங்க. இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைவசி வந்து இருக்கும். ஸ்டேர் கேஸ் இங்கே இருக்குது. இந்த டோர் பாருங்களேன், அழகாக இருக்குது. வந்து நோட்டீஸ் பண்ணேன் நான். க்யூட்டாக இருக்குது. ஸோ ஹியர்ஸ் அவர் ஹவுஸ். பெரிய ஒரு வீடு, ஸ்பேஷியஸான ஒரு 3 BHK வேளச்சேரியில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஆப்ஷன். 2 சைடு ரோடு கொடுத்துருக்குறாங்க. இங்கே இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம். அந்த மாதிரி வில் சி தட் லேட்டர் தோஸ் திங்ஸ். இதில் வந்து ஷோ ஹவுஸ்ன்றதால இதை வந்து மாடல் மேலெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ எந்த இடத்துலையுமே வேஸ்ட் பண்ணல. நல்லா இருக்குது வீடு, பிடிச்சிருக்கு. அதாவது நான் என்னுடைய வியூவில் பார்த்தேன். நான் பல வீடுகள் நம்ம பார்க்குறோம், அதனால சொல்கிறேன். இது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹவுஸாக தான் தெரியுது. ஸோ இது வந்து நம்மளுடைய பால்கனி ஸ்பேஸு. இந்த பால்கனிலேயே பார்த்தீங்கன்னா இது லிவிங் இருக்கா. இந்த பாருங்க, இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ரூம் வழியாகவும் அங்கே ரூம் இருக்குது. அந்த சைடு அதை கனெக்ட் பண்ணலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது இப்படியே அவங்க கனெக்ட் பண்ணலாம். நான் அந்த ரூம் போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். எனிவேஸ் திஸ் இஸ் யுவர் டைனிங். இங்கே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. இது வந்து பூஜா பிளேஸு. அதை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து இந்த ஹவுஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது டெடிகேட்டட் பூஜா ஸ்பேஸ். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழகான கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான இடம் இது. வாஷ் பேஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ரூம். நம்ம முதல்ல கிச்சனை பார்ப்போம். ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் ஃபினிஷ் வந்து ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க. இது உடன் ஃபினிஷ் டைல்ஸா இல்லை உட்டா டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய கிச்சன் டாப் கிரைனைட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளாக் ரெட் கலர் ஒரு காம்பினேஷனில் நல்லாயிருக்கு. இது அகெயின் ஷோ ஹவுஸ்ன்றதால இதை ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணி முடிச்சு வச்சுருக்காங்க ரெடிமேடாக. அந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குது. மேலே ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்களேன் சுற்றி ஸ்டோரேஜ். அது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் கவர் பண்ணிட்டாங்க. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. கிச்சனில் நான் அந்த பக்கம் பால்கனி ஸ்பேஸ் சொன்னேன்ல, அதை பாருங்க. இப்படியே போயிட்டு நீங்கள் பால்கனி எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் கிச்சனை ஒட்டி ஆப்போசிட்லேயே உங்களுக்கு இந்த சைடு ஒரு ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட்லேயே ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி இருக்குது. அது ஷோ யூ தட். இங்கேயும் மேலே பாருங்கள், இது ஒரு கன்சீல்டு வார்ட்ரோப் ஸ்பேஸ். உள்ளுக்குள்ளே போயிடுச்சு பாருங்கள். இதோட முடியுது. இருந்தாலும் ஸ்பேஸ்க்காக அதை உள்ளே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு அதனால ஸ்பேஸ் இங்கே அடைக்கல. மேலே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. இது இந்த பெட்ரூமுக்கான ஒரு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் பாத்ரூம் தான். இந்த மாதிரி கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் போட்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஒன்று, சின்னது ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி. இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு க்ளோஸ்டாக தான் இருக்குது. இந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி வேணால் வந்து க்ரியேட்டிவாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த ரூம் பார்த்தோம், அந்த கிச்சன் பார்த்துட்டோமா. அங்கே ஒரு பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் அங்கே இருக்குது. இந்த பெட்ரூம் நம்ம ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ இந்த பெட்ரூமோடைய சைஸுமே பாருங்களேன், நல்லா பெருசாக இருக்குது. இது எப்படி ஒரு 12 அடிக்கு மேலே இருக்கும். இது ஒரு 11 அடிக்கு மேலே இருக்கும். ரெக்டாங்கிளாக இருக்குது. ஆக்சுவல் பிளான் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க. இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது. அந்த வீடை வந்து நான் விற்கணும். ஆனால் வந்து ஒருத்தவங்க ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. எப்படி எனக்கு கரெக்டான ப்ரைஸ் சொல்கிறதுனே தெரில. கம்மியாக விற்றுட்டேன்னா எனக்கு லாஸ் ஆகிடும். ஜாஸ்தியாக கோட் பண்ணிட்டேன்னா விற்காது, அப்படியே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்சாக. ஒருத்தவங்க ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஹாப்பி ஹோம்ஸில் ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறோம். டீட்டெயில்டு மார்க்கெட் ப்ரைஸ் ரிப்போர்ட். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு டீட்டெயில்டான, இது எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது, இவ்வளோ க்ளீனான ஒரு ரிப்போர்ட்டை. ஸோ உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக எங்களோட எக்ஸ்பர்டைஸ் வச்சு மெஷர் பண்ணி அதில் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் இதுதான் உங்களுடைய ப்ரைஸ், இது பெஸ்ட் ப்ரைஸ், இது ஹையர் சைடு, இது லோயர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு ரிப்போர்ட் வந்து பாப்புலேட் பண்ணி கொடுக்குறோம்.
இட்ஸ் அன் ஆட்-ஆன் சர்வீசஸ், மினிமல் ஃபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை, உங்கள் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸை விற்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை விற்கணுன்ற ஐடியா வரும்போதோ தெரிஞ்சுக்கிட்டு அதை விற்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஸோ கமிங் பேக் டு திஸ் ஹவுஸ், இது 2வது பெட்ரூம் நம்ம பார்க்குறது. இந்த பெட்ரூமுடைய அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இது. இட்ஸ் அ ரெடி டு மூவ் இன் ஹவுஸ். இப்போ எல்லா யூனிட்ஸுமே அப்படி தான் இருக்குது. இது ஷோ ஹவுஸ்ன்றதால இந்த ஃபால் சீலிங், இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ஹவுஸு இந்த மாதிரி ரெடியாக இல்லாத ஹவுஸை ஃபால் சீலிங் ஒர்க் இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணா இருக்கும். இஃப் யூ ஆர் சூசிங் திஸ், யூ கேன் பை திஸ் ஹவுஸ் ஆல்சோ. திஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஃபார் சேல். இப்போ பார்த்தீங்களா, இங்கே இந்த பால்கனி கனெக்ட் இல்லைங்க, இப்படியும் நீங்கள் பால்கனிக்கு வந்து அழகாக அதை ரீச் பண்ணலாம். ஸோ எனி விச் வே யூ ஆர் கனெக்டட் வித் பால்கனி. அந்த ரூம்லேருந்து வரலாம், இந்த ரூம்லேருந்தும் இப்படி வரலாம், அதை கிச்சன்லேருந்து வரலாம். இந்த பூஜா ரூம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பாருங்கள், இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இதுலேயும் கன்சீல்டு உள்ளுக்குள்ளே வர மாதிரியான வார்ட்ரோப் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் கிடையாது, இங்கே இன்னொரு வார்ட்ரோப்பும் இருக்குது. இதுவும் உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு. மேலேயும் அதுக்கான ஸ்டோரேஜ். இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் இது. இன்னொரு இது லாஸ்ட் குட்டி சர்ப்ரைஸ். இது ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி. இங்கே பாருங்க, இதை ஒரு கபோர்டாகவும் வச்சிருக்கலாம். இந்த விண்டோவுக்காக எப்படி வச்சிருக்காங்களா எனக்கு தெரியல. திஸ் இஸ் பை டிசைன். இது ஒரு ஸ்டாண்டிங் பால்கனி. நீங்கள் ஃபுல் பண்ணலாம் போல. துணி கண்ணி துவச்சி காய போடுறதுல. ஓகே. ஸோ வேளச்சேரி இந்த பக்கம் அப்படின்னா பாதி வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் தண்ணி நிற்கும், ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து திஸ் இஸ் நாட் ஃபார் ஃப்ளட்டிங் இஷ்யூஸ். இங்கே வந்து தண்ணி நிற்கிற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் கவலை எதாவது இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி ஓராட்டினா ஒரு மெயின் ரோடு, பாப்புலர் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ ஆன் ரோட் கம்யூனிட்டி 2 வழியாகவும் இங்கே வரலாம். 2 என்ட்ரன்ஸ் ரோடு அப்ரோச் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈஸியான ஒரு விஷயம் கூட. இப்போ சைஸஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து 1867 சதுரடி. இதில் உங்களுக்கு யூடிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட், 45% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் கொடுக்குறாங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ்லேயே வந்துடுது. ஸோ இதனுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 crores and 1 lakhs. சரிங்களா. ஸோ இது வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இதெல்லாம் இந்த ப்ரைஸிங் டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வந்து இந்த வீட்டோடைய சைஸ்க்கு. ஸோ இப்போ பக்கத்தில் செப்பரேட்டாக 2 வீடியோ வருது, ஒரு வீடியோ வருது. அதில் இந்த சின்ன சைஸ் வீடியோ அந்த வீடு பார்க்கலாம். அது சைஸ் பார்த்தீங்கன்னா 1663 சதுரடி ஒன்றும் 1693, கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. அதனுடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1,79,00,000, 1,82,00,000. சரிங்களா. அதை வந்து நம்ம இப்போ செப்பரேட் வீடியோவாக நம்ம பார்ப்போம். ஸோ இதில் உங்களுக்கு லிஃப்ட்டு, கார் பார்க்கிங் கீழே வருது. இட்ஸ் ஒரு க்ளோஸ்ட் கம்யூனிட்டி. 2 பிளாக்காக வச்சுருக்கிறாங்க. 6 தண்ணிக்கு மெட்ரோ வாட்டர் சப்ளைஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகான ஒரு லொக்காலிட்டி. சரௌண்டிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயின் ரோடு கம்யூனிட்டி, ஆக்சசபிலிட்டி. ஏர்போர்ட்டு கூட நீங்கள் இங்கேருந்து படக்குன்னு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடலாம். வேளச்சேரி பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து டப்புன்னு நீங்கள் போயிடலாம். ஏர்போர்ட் ரொம்ப கிட்டத்தை நீங்கள் ஈஸியாக போயிடலாம். இப்போ நீங்கள் ஒரு அண்ணா நகர்லேருந்து, கோயம்பேட்டிலேருந்து ஏர்போர்ட் வரணும்னா வரதுக்கே 1 hour ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஏர்போர்ட்டு ஒரு 15-20 minutesல மேக்ஸிமம் நீங்கள் வந்து பட்டன் ஈஸியாக போயிடலாம். அந்த மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்கள். வேறு எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேறு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். ஹாப்பி ஹோம்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். வாட்ஸ்அப் மூலியமாக ஃப்ளோர் பிளானோ இல்லை லொக்கேஷன் பின்னோ எவ்ரிதிங் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒரு நாள் பிளான் பண்ணி வந்து பார்த்துட்டு அப்புறம் வேணுமா வேணாமான்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய கம்யூனிட்டி இல்லை. இது ஒரு 6 வீடு, அது ஒரு 12 வீடு கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டி தான். ஸோ அதனால் ஐ ரெக்வஸ்ட் யூ டு புஷ். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் மோரோவர் திஸ் இஸ் இன் ரெடி டு மூவ் இன் கண்டிஷன். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாடல் ஹவுஸில் நீங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய லைஃபையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்குது. இல்லை வேறு ஹவுஸ் வேணால் இந்த இன்டீரியர் எனக்கு இது செட் ஆகாதுப்பா அப்படி சொன்னீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் அ நியூ அப்பார்ட்மெண்ட் அண்ட் சூஸ் யுவர் ஓன் இன்டீரியர். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் எனி டவுட் கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி விற்கணும்னா ஒரு ஃபார்ம் இருக்குது. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எங்ககிட்ட யூ கேன் லெட் அஸ் நோ அண்ட் வி கேன் see that and we can start looking for your buyer. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், வேளச்சேரியில் இல்லை, இந்த ஏரியாவில் இந்த ப்ரைஸில் வேணும் அப்படின்னா there is a form here, request form. அதை ஃபில் பண்ணுங்கள். அந்த மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸோட ஹாப்பி ஹோம்ஸ் உங்களை ரீச் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கான முயற்சிகள் ஈடுபடலாம். 2மே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. I'll see you in the next video. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சின்ன சைஸ் வீடியோ தான், நம்ம வீடை தான் போய் ஷூட் பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள். சேஃபாக இருங்க.